அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் ஊர் பழனியில் ஒரு விமென்ஸ் காலேஜ் இருக்குது. அங்கே பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ரூ. 700 மட்டும் பேமெண்ட் வாங்கிட்டு 10 டேஸ்க்குள்ளே ஆரிக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நடத்தியிருக்காங்க. அதில் நிறைய பிள்ளைங்க பேமெண்ட் கட்டி சேர்ந்துருக்காங்க. அவங்க 8th டே முடிஞ்சதுமே சாட்டர்டே சண்டே லீவ் வந்தது. சண்டேக்குள்ளே அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் மண்டே அந்த ட்ரெஸ்ஸை தைச்சி போட்டுட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 2 ப்ளவுஸ் என்கிட்ட தைக்க வந்தது. இதில் பாருங்களேன், அவங்க எப்படி மார்க் பண்ணி கொடுத்து பிள்ளைங்க போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. பிள்ளைங்கள்லாம் அவங்களோட அளவு ப்ளவுஸ் கொண்டு போயிட்டு தான் மார்க் பண்ணி அவங்க தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க போட மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. பார்க்குறவங்களுக்கு தெரியும், ப்ரொஃபஷ்னலாக ஆரி போடுறவங்க இப்படி மார்க் பண்ணது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா சில்க் சாரீஸ் வேறு. சில்க் சாரீஸில் ஃப்ரண்ட் போர்ஷனோட நெக்கு வெட்டுறப்போ அது பார்டரில் நிற்கிது. அதுவும் ஃபேட்டாக இருக்க பிள்ளைங்களுக்குலாம் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. இப்படி மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறது சரியா? ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ, பிள்ளைங்களுக்குலாம் இப்போ ஆரி ஒர்க் மேலே அப்படி ஒரு க்ரேஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு இவங்க என்னடான்னா இப்படி ஏனோ தானோன்னு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இதை அந்த பிள்ளைங்கக்கிட்டே வச்சு காமிச்சேன். இங்கே பாருமா, இந்த போர்ஷன் இந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு லைனிங்கை வெட்டி வச்சு காமிச்சேன். பாவம், மூஞ்சிலாம் சிரித்து போச்சு அந்த பிள்ளைங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல எந்த போர்ஷன் எங்கே வரும்னு சொல்லிட்டு. அவங்க மார்க் பண்ணி கொடுத்தாங்க, இவங்க ஆசையாக போட்டுட்டு வந்துட்டாங்க. எந்த போர்ஷன் எங்கே வரும்னு அவங்களுக்கும் தெரியாதுல்ல. இது ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை இந்த கம்ப்ளைண்ட்டு. அதை கற்றுக்கிட்ட நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட்டு தான். இப்படி ஏனோ தானான்னு அரைகுறையாக செஞ்சு கொடுக்கறது, சொல்லி கொடுக்கறது பாவம் இல்லையா? கற்றுக் கொடுக்குறவங்களும் அந்த பிள்ளைங்க கற்றுக்கிட்ட பிள்ளைங்க காலத்துக்கும் எப்போல்லாம் அதை போடுறாங்களோ அப்போல்லாம் நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பேர் சொல்லணுன்ற எண்ணத்தில் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக்கிட்டு அது மூலமாக ஏர்ன் பண்ணுற பிள்ளைங்களோ இல்லை செல்ஃப் யூஸ்க்கு போட்டுக்கிற பிள்ளைங்களோ காலத்துக்கும் சொல்லி கொடுத்தவங்கள ஒவ்வொரு முறையும் ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். ஜென்ரலாகவே ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த ஒரு பாடமுமே சொல்லி கொடுக்குற முறையை வச்சு தான் அது ஈஸியாக கஷ்டமானே முடிவு பண்ண முடியும். ரொம்ப மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தா கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. இவங்க இப்படி சொல்லி கொடுத்து இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸில் இத்தனை ஒட்டு. இது என்ன ஆகும், அந்த பிள்ளைங்க மனசில் ரொம்ப டஃப்னு மனசில் பதிஞ்சு போயிடும். அதனால் இப்போ பிகினர்ஸாக நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது கூகுளில், யூடியூப்லேயே எல்லா விஷயமே இருக்குது. அதை பற்றின பேசிக் விஷயத்த நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்க்கு போனீங்கன்னா, அதில் அவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டாலோ இல்லை பை மிஸ்டேக் விடுபட்டுட்டாலோ நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்க சான்சஸ் இருக்குது. அதனால் செய்கிறத திருத்தமாக செய்யுங்க. அதனால் ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க கூடவே டெய்லரிங்கும் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.